அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை ஒன்றொன்று சொல்லப்படுது. ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு காவதடியிலே 2 பேர் கட்டி தூக்குறதா இருந்தா. இங்க பாருங்க, இப்ப திராட்சை பழம் விற்கிற இடத்துல போனா எத்தனை திராட்சை கொடியை சேர்த்து கட்டி தான் அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அப்படியே திராட்சை கொடி அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. இது ஒரு கொடிய ஒரு குலைய கட்டி 2 பேர் தூக்குறதா இருந்தா அந்த திராட்சை பழம் இப்ப இதுல எப்படியே கேட்க போறோம்னா சிவால அந்த திராட்சை பழம் எந்த அளவா இருந்திருக்கு சொல்லுமே பாப்போம். சொல்லுமே உங்களோட அந்த அறிவு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்கன்றத பார்ப்போம். அடுத்தது யாபேசா நான் சொல்லுங்க எந்த அளவு இருக்கும்னு சொல்லுங்க. நான் பொருசுக்கெல்லாம் ஆரோக்கிய மாட்டேன் சொல்லுங்க. கேட்கல சத்தமா சொல்லுங்க. பெருசா எந்த அளவு எந்த வாயிடவா என்ன சொல்லுங்க அப்படி சத்தமா கதை உள்ள வேற கதையெல்லாம் கதைக்கிறேன். அம்மாவோட சத்தமாக கதைக்கிறேன், அப்பாவோட சத்தமாக கதைக்கிறேன். இது சத்தமாக கதைக்கணும். பாஸ்டோடைய சத்தமாக நானும் முன்னாள் பார்க்குறேன். சொல்லு நீ சொல்லி அவசியம் இருந்தது சத்தமாக கதைக்கிறா. தர்பூசணியாக ஒரு பழத்தை அவன் தூக்குறதா இருந்தா ஒரு கொடியை தூக்குறதா இருந்தா எப்படி எல்லாம் அனுகூலம் செய்யறான். அப்படி ஒரு தேசத்தை தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். சுவிசேஷத்துல இதெல்லாம் அடங்கியிருக்கான். தர்பூசணி அளவுல அப்படியே ஒரு குலை வந்ததாலதான் 2 பேர் காவலிய போடுகிறான். அப்படி ஒரு திராட்சை ரசத்தை கேள்விப்பட்டிருந்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? வேதமாக உண்மையை சொல்லுது. அவர்கள் ஒன்றென்று சொல்றார். அவர்கள் 2 பேர் காவலடியை இங்கேயும் அந்த தோளுக்கும் இந்த தோளுக்கும் கொடுத்து சுமக்க முடியாமல் சுமந்து என்று சென்றார்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட தேசத்துக்கு தான் உன்னையும் என்னையும் தேவன் அழைத்து போறதற்கு பிரயாசப்படுகிறார். புரியுதா? பழைய பாடல சொல்றார். ஆகவே இந்த வெளிப்பாட்டு சத்தியங்களுக்கு நான் வாசிக்கிற வேதங்கள் எல்லாம் ரோமர் எழுதிங்க. ரோமர் இந்த நிப்பாடி சொல்றேன். ரோமர் 16 அதிகாரம் இருக்கு. 16 அதிகாரம் இருக்குது. 10ஆம் அதிகாரம் தியரியை போதிக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். தியரி என்ன? பாடத்திட்டம். தமிழ் என்ன சரியான திட்டம்? என்ன தியரி இல்ல? தியரி அண்ட் பிராக்டிகல். தியரி என்ன? கற்பிக்கிறார். நான் கற்பிக்கிற மாதிரி கற்பிக்கிறார். அங்கால இந்த 6 அதிகாரமும் பிராக்டிகல்ல நடைமுறைப்படுத்துறார். அப்ப நிரம்ப பேருக்கு நிரம்ப காலமாக அப்படியே போதிச்சு பழகிட்டு வந்தா ஒரு நீதி கதையை சொல்லி, ஒரு நல்ல கதையை சொல்லி, ஒரு நீதி கதைக்கு என்னமா டெபினிஷன்? நீதி கதை ஒரு கதையை சொல்லி, வீடு குடிக்காத சிறையில் குடிக்காத அப்படி இப்படின்னு ஒரு நீதி கதையை சொல்லி புற எண்ணாத்துமாவை சொல்லி அப்படியே முடிச்சு விடுறது. அதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ தியரியையும் சொல்ல வேணும், கற்பித்தலையும் சொல்ல வேணும், நடைமுறை பயிற்சியையும் சொல்லிக் கொடுக்கணும் என்றுதான் வேதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இந்த தியரியை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறபடியா கேட்டுக்கிட்டு இருந்தபடியா நீங்க நித்திர கொள்றீங்களோ கேட்குறீங்கன்னு கூடிய பிரசங்கிக்கிறவருக்கு தெரியாது. விளங்கிட்டா? அப்ப அதைத்தான் வலியுறுத்தி சொல்லிக்கணும். வாரம் சரித்திரம் வேறு, சங்கீதம் வேறு. சரித்திரம் படிக்கிறது சும்மா சொல்லிக்கிட்டே போயிடலாம். சங்கீதம் படிக்கிறதுக்கு நிப்பாட்டி நிறுத்தி இந்த கோட்டை கொடு, ஜி மைனரை கொடு, அல்லாட்டி என்னன்னு சொல்ற அடுத்தது என்ன தெரியாது சொல்லு. அடுத்தது என்ன ஓவன்ல அடுத்த கோட்டை ஜி மைனர், இ மைனர், இ மைனரை கொடு, அல்லாட்டி சரிகமா பதனிசா என்று எல்லாம் துவங்குறாங்க. நிப்பாட்டி நிறுத்தி அப்படி செய்யறா. அப்போ ஒரு தரம் தப்பு இல்லை. அது முழுவதும் உள்ளுக்குள்ள போய் விளங்கிட்டா. இப்போ முழுவதும் உள்ளுக்கு ஏன் போகணும்னு நாங்கள் சொல்றோம்டா, அப்படி போனால் தான் உன்னுடைய வாயால நீ பேசி உன்னுடைய இருதயத்துக்கு எடுத்து இருதயத்தை நீ விசுவாசிக்க கூடுமானா லாபம் என்று அவர் சொல்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ விசுவாசம் அப்படி வரும். விசுவாசம் கேட்கிறதால அப்ப கேட்கிறத உள்ள கொண்டு போறதுக்கு என்ன வேணும்? பிராக்டிஸ் வேணும். அப்ப சும்மா வந்தோமா கேட்டோமா போனோமான்றதால எந்த பலாபலனும் அடைய முடியாது. அப்ப நான் இன்னத்துக்காக அப்படி எல்லாம் பிரயாசப்படுறேன்டா இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பிரசங்கத்தை கேட்காதவன்
பொறாண்மை கொண்டாவது உனக்கு என்ன தந்தது, எப்படி எல்லாம் நீ இருக்கிறாய் என்று கடவுளுடைய காரியத்தை கேட்கிறதுக்கு அவன் பொறாண்மை கொள்ளுற அளவில் நீ வாழ வேணும் என்று நான் விரும்புகிறேன். நீ ஒரு வெற்றிகரமான வாழ்வுக்கு வாழ வேணும். முந்த நாள் அப்படி இருந்தார், நேற்று இப்படி ஆயிட்டார், இன்றைக்கு இப்படி இருக்கிறார் என்றதை நாங்கள் காட்ட வேணும் என்றதுக்காக வேதம் கற்று தருகிறது. அவன் அந்த போனவங்க எங்க இருந்தாங்க, அன்றாடம் காட்சிகளை கைக்கும் வாய்க்கும் என்று ஈப்து தேசத்துல வாழ்ந்துருந்தாங்க, துன்பப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்வோனுடைய கையில இருந்து ஈப்தின் அடிமத்தனத்தில இருந்து மீண்டு கொண்டு வந்து அவங்களுக்கு இப்படிப்பட்ட பேச்சத்தை அடிந்தா அப்படி இருந்திருக்கு. சொல்லுங்களேன், அறிவு கட்டு விழுந்திருப்பாங்க. அவன் என்ன போல போல என்ன தர்பூசணி மாதிரி இருந்திருக்கு. அப்படி தெரிஞ்சவங்க தான் கண்டிருந்தா ஒரு குல தேவையில் ஒரு தர்பூசணி எடுத்தே வெட்டி எல்லாருமே சாப்பிட்டு. அப்ப அப்படி ஒரு அடிமத்தனத்துல இருந்தோடு கீழ் நோக்கி இருந்து ஒருதனை கொண்டு வந்து இப்படி ஒரு மேல் நோக்கின காரியத்தை காட்ட எப்படி இருக்கு. அப்படியான ஒரு மேல் நோக்கின காரியத்துக்கு தான் தேவன் எங்களை கொண்டு போறதுக்கு அழைச்சிருக்கிறார். எபிரேயர்களுக்கு நிறுவனம் நான் போன வாசிச்சேன். இதெல்லாம் இருக்குதா பாஸ்டர்? புதிய ஏற்பாட்டில் இருக்குதா? இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எடுத்துட்டீங்களா? பக்கத்தை சொல்லுவாங்கல்ல, இதை பயிற்சி வச்சு இதன்றோம். கவனமா கவனிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல, இப்படியே சொல்லுங்க, நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவங்களுக்கும் அறிவிக்கப்படுது. சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவங்களுக்கும் அறிவிக்கப்படுது. அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? பாவத்தில இருந்து மனம் திரும்ப பரிசுத்தமாகி பரலோகத்துக்கு போவன்னு சொல்றது சுவிசேஷம் இல்ல. நாங்க எவ்வளவு காலம் அதே கேட்டு வந்துட்டோம். சுவிசேஷம் என்று அதை கேட்டு வந்ததால நான் சொல்ற சுவிசேஷம் என்று சொல்றதை கேட்கறதுக்கு கஷ்டமா. ஆனா வேதம் சொல்ற சுவிசேஷத்தை சொல்றோம். வேதம் சொல்ற சுவிசேஷம் வந்து என்னோட உண்மையில வந்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் பவுலப்போஸ்தலன் ரோமாபுரியிலே இருக்கிற அதி சிறந்தவர்களுக்கு, வளர்ந்த தேசமாகிய ரோமாபுரியிலே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிறுவனத்தை எழுதுறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவைப்படனாய் இருக்குது. கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். அது முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, கவனமா கவனிங்க, விசுவாசம், விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புண்டா பொல்லாத வழிகளிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரத்துற கஷ்டத்திலிருந்து விடுதலை. அந்த விடுதலையை உண்டாக்குறதற்கு அது தேவனுடைய பலனாய். அப்ப அந்த சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும்? சும்மா டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறது அவங்களை எல்லாம் நான் போல சொல்ல இல்லை. அது மாதிரி வெளியேறப்பட்ட சுவிசேஷம், வெளியேறப்பட்ட தேவன். திரும்ப வாசிச்சு போனீங்கன்னா கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்றாங்க. கர்த்தருடைய சுவிசேஷம் அப்படி இருக்குல்ல, இல்ல கீழே பாருங்க, இதை தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க. அதுல கர்த்தருடைய சுவிசேஷம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலேயோ அடக்கி வைக்கிற மனுஷனுடைய. சரி விடுங்க. அப்ப இப்ப இது கர்த்தருடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்டா ரட்சிப்பு உண்டாகும். இந்த சுவிசேஷத்தை கேட்டா பாவத்திலே இருந்து விடுதலை உண்டாகும். அப்ப சுவிசேஷம் வந்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றல்ல, கர்த்தர் உனக்கு என்னவெல்லாம் செய்து வச்சிருக்கிறார் என்று சொல்வதுதான் சுவிசேஷம். அப்ப பாவத்திலிருந்து மனம் திரும்ப பரிசுத்தமாயிட்டு பரலோகத்துக்கு போறேன்னு முடிக்கிறது. அப்படின்னா எல்லாம் ஏன் படைப்பார்? ஏன் படைப்பார்? அப்ப சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசிக்காதபடியினால் அவர்கள் அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு வாசிங்க. நான் திருப்பி அவங்க சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம். அதே மாதிரி தான் சொல்றேன். கேட்கிற நீங்கள் அதை கேட்டு அந்த வெளிப்பாடை பற்றி விசுவாசிக்காவிட்டால்
விசுவாசிக்காவிட்டால் உங்களுக்கு பிரயோசனப்படாது. கேட்ட வசனத்தை விசுவாசிச்சு நீங்க எடுத்துக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு பிரயோசனப்படாது. அதுதான் நான் சொல்றேன். ஆகவே ஆராதனை வைக்கிற நாட்களில் கொண்டாட்டங்களை வச்சிடாதீங்க. கர்த்தருடைய காரியமா நான் சொல்றேன். கொண்டாட்டங்கள் பிறந்த நாளை வைக்காதீங்க. பிறந்த நாள் வைக்கிறதா இருந்தால் கூடி தேவ பிள்ளைகள் ஒன்று கூடுதலா இருக்கும். நீங்க ஒன்று கூடி இந்த தேவ வசனத்தை தியானிக்கிறோம். என்னென்னு சொல்ற அந்த வசனம், அந்நிய முகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். இது கல்யாணத்துக்கு மாத்திரம் இல்லை, சாதாரண வாழ்க்கைக்கு கூட நீங்க அவங்களோட பிணைக்கப்பட்டா அவங்க உங்களை வழி தவறி போக பண்ணிடுவாங்க. அப்ப உங்களுடைய சிந்தனைகளும் கதைகளும் பேச்சுகளும் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசுறவர்களோட இருக்கும். மரியாளுக்கு உலகத்திலேயே நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது? ஒரு கன்னிகை ஆணுடைய விந்தணு இல்லாமல் கற்பந்தரிக்கக்கூடியதா இருக்கு. ஒரு கன்னிகை ஆணுடைய விந்தணு இல்லாமல் கற்பந்தரிக்க விஞ்ஞான ரீதியா சாத்தியமே அல்ல. அந்த காரியத்தை தேவன் சாத்தியமாக்கினபடியால் அந்த மரியாளுக்கு விசுவாசத்தை வளர்க்கும்படியாக தேவதூதன் சொல்றான், இதோ உன்னுடைய இனத்தாலாகிய இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க அப்படியே பிறட்டோம் வேதத்தை. உனக்கு நான் சொல்றேன், வேதம் வாசிக்கிறார்கள். நான் இந்த வாயை பாருங்க, வடிவான வாயன் இல்லை, வாயை பாருங்க. நான் சொல்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை பிறட்டோம். அப்ப மரியாதை பார்த்து நீங்க நசைஞ்சு சொல்ற மாதிரி உஷாரா இருக்கணும், கெத்தா இருக்கணும். இயேசு நாம அப்ப மரியாதைக்கு இப்படி ஒரு காரியத்தை, ஒரு பெரும் காரியத்தை சொல்லிட்டார். 16 வயசுக்குள்ள வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, 16 வயசுக்குள்ள கிராமத்து பெண். நாங்க அவளை பேசி தாசி என்றெல்லாம் பேசுறதில்லை. அவள் தேவதயவு பெற்றவள். இது முதல் எல்லோரும் அவளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள், அவள் பாக்கியவதி என்று சொல்வார்கள். அப்படி என்றுதான் நாங்களும் சொல்லிக்கின்றோம். அந்த மரியாதைக்கு பலப்படுத்துறதுக்காக 120 கிலோமீட்டர் இல்ல 120 கட்ட 120 கட்ட தூரத்துல இருக்கிற ஜூதியா வாசிங்க. பாத்தீங்களா? நான் அப்படி சொன்ன உடனே வாசிக்கணும். நான் சொன்ன போது திரட்டிங்கன்றதா நேரம் போயிடும், பிள்ளைங்கிட்ட நேரம் போயிடும். தசமாவத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டீங்க. தசமாவத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தசமாவாகம் கவனமாக கவனித்துக் கொள்ளுங்க. தசமபாவம் மேல பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வேலைமா இருக்கு. ஆனால் ஒரு வாழ்க்கையில பின்னாம்பரிய ஒரு உளைச்சலை உருவாக்குறதுக்கான விதைப்பை விதைச்சுக்கிட்டு இருக்கு. கட்டாயமா இல்லை விசனமா இது வாய்ப்பாடு மாதிரி வந்துச்சு. என்னோட சேர்ந்தவங்க எல்லாரும் அப்படித்தான் செய்யறாங்க. வாய்ப்பாடு மாதிரி சொல்லாதீங்க. இது மண்டையில எழுதப்படும். மண்டை பாம்பு கடிச்சா ஆட்சாவான்னு தெரியும். பாம்பு கடிக்கும். சின்ன பாம்புனாலும் பெரிய தடியால் அடி இருக்கிறாங்க. பாம்பண்டா பயம், பாம்பண்டா படையை நடுங்குறாங்க. இது யார் சொல்லி தந்த? உங்களுக்கு கொத்துனதா? கொத்துனதா? நீ முன்னாலே இருக்கையோ ஒன்று தான் கேட்குறேன், பின்னால போயிடாது. யாருமே கொத்துனதா பாம்பு? அப்ப ஏன் பாம்பை கண்டா பயப்படுறீங்க? மண்டையில ஏறி. அப்ப இத மாதிரி கத்தருக்கு கொடுக்குறோம்ன்றதை இது மண்டையில ஏறட்டும், மண்டையில பதியட்டும். அவர் சொல்லி விளங்கப்படுத்த வேணும் அவசியம் இல்லை. நீ கொடுத்தா பலி. அது கொஞ்சம் அதுல போயிட்டு வர கொடுங்கள், அப்பொழுது அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியில் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. புரியுதா? தசமமா கொடுத்தத நேற்று எக்ஸி வாங்கம்மா, இன்னைக்கு நான் வீடியோ ஒன்று எடுக்கிறவா சீக்கிரம் வைத்த வரைக்கும் நான் இங்கே இருந்திருப்பேன். இல்லைன்னா இன்னும் நிற்குவோம். தசமாவத்தை பற்றி சொல்லுங்க. அந்த பின்சப் சாயநாதன் சொன்னது சொல்லுங்க. அவ்வளோதையும் சொல்லுவோம். நாங்கள் வின்சென்ட் சகாயநாதன் ஒரு பாஸ்டர் ஜெர்மன்ல இருந்து அப்புறம் கனடாவுக்கு மூவ் ஆகி ஒரு பாஸ்டர் கிட்ட அன்றைக்கு கிஃப்ட் மீட்டிங்க்கு போனாங்க. அப்போ அவர் தன்னோட வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இருக்கிறீங்கள சாட்சியா சொல்லிட்டு இருந்து. அப்போ அவர் இங்கே இருந்து பட்டிக்கலோட இருந்து யுத்த நேரத்தில் அவர் ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே போயிட்டுல அவரை இந்த அகதி முகாமில் அடைச்சிட்டாங்க. அப்போ அடைக்கல அவங்க ஒரு மாசத்துக்கு 70 ரூபாய் அவங்களுக்கு ஜெர்மன் காசுப்படி 70 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதில் தான் 3 நேர சாப்பாடும் அந்த 70 ரூபாய் காசு கொடுப்பீங்க. அந்த காசுல தான் அவர் சோப்பு பண்ணல என்ன, அதாவது அவருடைய எல்லா செலவுகளுமே அந்த 70 ரூபாயை வச்சு தான் பார்த்துக்கொள்ளணும். அப்படி இருக்கீங்களா ஒரு நாள் அவருக்கு அந்த அகதி முகாமுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சர்ச்சுக்கு போனது ஒரு சண்டே. அப்போ போயிங்களா அங்கே பிரசங்கம் பண்ணினாங்களா தசமபாகத்தை பத்தி. அதாவது அங்கிருந்து டைத் அந்த பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கீங்க
சொல்லிக்க இவருக்கு அந்த லாங்குவேஜ் விளங்கல. அப்ப பக்கத்துல இருந்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இவர் என்னத்தை பத்தி சொல்றேன் டைத்தன்னு சொல்றேன் அதுக்கு என்ன அர்த்தம் வந்து கேட்டுருக்கு. அப்போ கேட்டீங்கன்னா அப்ப அவர் சொல்லிட்டு அவர் தசமவாதத்தை பற்றி சொல்றேன். நாங்க வந்து எங்க சம்பளத்திலேயோ இன்னைக்கு மாசத்துல எங்களுக்கு வார காரியத்துல 10ல் 1 வந்து நாங்க தேவனுக்கு கொடுக்கணும் அதை பத்தி தான் சொல்லிட்டாரு என்று சொல்ல. அப்ப இவர் சொல்லிட்டு அப்ப நான் எங்க கொண்டு போய் கொடுக்கணும், நீ எந்த சர்ச்சில் ஞானஸ்நானம் படுத்தியோ எந்த சர்ச்சில் உனக்கு கற்பிக்கிறோ அந்த சர்ச்சில் கொண்டு போய் நீ தசமவாதம் கொடுக்கணும். அப்ப இவர் யோசிச்சேனா அப்படின்னா எனக்கு 70 ரூபாய் வந்து மாசத்துக்கு தராங்க, அப்ப நான் அதுல 7 ரூபாய் கொடுக்கணுமாண்டாங்க ஓன்னு சொல்லியிருக்கு. அப்ப இவர் என்ன சொல்லிருக்காரு, அந்த அப்ப இவர் ஞானஸ்நானம் எடுத்த சர்ச்சு ஜெர்மன்லாம் இருக்குது. ஆனா அவர் அந்த அகதி முகாம்ல இருந்து அந்த சர்ச்சுக்கு போறேன்னா 14 ரூபாய் செலவாகும். இவர் கொடுக்க வேண்டிய காசு 7 ரூபாய், 70 ரூபான்னு சொன்னா 10ல் 1 7 ரூபாய். ஆனா இவர் அந்த பஸ் காசு செலவழிச்சு போறதா இருந்தா அந்த சர்ச்சுக்கு போறதா இருந்தா டிக்கெட் காசே 14 ரூபாய் எடுக்கும். அப்ப இவர் யோசிச்சுட்டு ஓகே பரவாயில்ல நான் 14 ரூபாய் கட்டியாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்துல உண்மையா இருக்கும்னு சொல்லி போட்டு அடுத்த சண்டே 7 ரூபாய் தசமவாக காசும் 14 ரூபாய் டிக்கெட் காசும் செலவழிச்சு 21 ரூபாய், இந்த 70 ரூபாயில 21 ரூபாய் செலவழிச்சு போயிட்டு யோசிச்சுட்டு ஓகே நான் மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைப்போம், சோப்பு பண்ணுறதா இருந்தாலும் ஷாம்பு பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் குறைப்போம், கடவுளுக்கு கொடுக்குறத கொடுப்போம். அங்கே போனோட வந்து அவர் அந்த சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு 7 ரூபாய் காசு தசமவாகலாம் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த இருக்கிற பாஸ்டர் அவருக்கு நடந்த அற்புதத்தை பற்றி சொல்றேன். தான் வந்து ஒரு முகாந்திரம் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகல, தேவன் எப்படி அந்த தசமவாகத்தை கூட தன் ஆசீர்வதிச்சிருங்கிறதுக்கு சொன்னது. அப்ப 7 ரூபாய் தசமவாகம் போட்டதுக்கு பிறகு வந்து அந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டவராம், வின்சன் நீ இப்போ என்ன செய்யறாய், என்ன மாதிரி இந்த பிள்ளைப்பெல்லாம் போகுதுன்னு சொல்ல. அப்ப இவர் இப்படித்தான் அகதி முகாம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப இவர் சொல்லி அப்ப அந்த பாஸ்டர் சொன்னவராம், என்னோட ஒரு வேலை ஒன்று இருக்குது, நீங்க வந்து இங்க வந்து நீங்க வேலை செய்யலாம் சொன்னா. அப்ப செய்தியானு கேட்க இவர் ஓன்னு சொல்லியிருக்காரு. அப்ப 70 ரூபாய் வந்து அந்த அகதி முகாம்ல காசு கொடுத்தது இவருக்கு 700 ரூபாய்க்கு வந்து அந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சதான். அதுக்கு பிறகு ஒரு 6 மாசத்தாலேயே 1500 ரூபாய்க்கு வேலை கிடைச்சதான். அதுக்கு பிறகு ஒரு 6 மாசத்துலயே 5000 ரூபாய்க்கு அவங்களோட ஜெர்மன் நாட்டு காசுப்படி 5000 ரூபாய், 70 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வந்து அந்த ஒரு வருடம் 1.5 வருஷத்துக்குள்ள வந்து அவற்றை சேலரி அந்த சம்பளம் வந்து மாசத்துக்கு அதிகரிச்சிருக்குது. அப்ப அந்த தசமவாதத்தினால கர்த்தர் உயர்த்தினதையும் தான் வந்து ஒரு முகாந்திரம் தேவனுடைய நோக்கம் இல்லாமலுக்கு அந்த சபைக்கு போகல என்றதை குறித்து அவர் அந்த காரியத்தை சொன்னார். அப்ப விளங்கிட்டான் பெக்ஸ்ல சொல்லிக்கவங்க சொன்ன கூட சொல்றேன் இல்லை சொன்ன நேரத்தில் அவர் சொல்றா 7 ரூபா கொடுத்தது எங்க கொடுக்கணும்னு சொன்னா அதையும் சொல்லிடுங்க. நான் சொல்லலாம் நீ சொல்ல அது கீழே போயிட்டு சொன்னே அந்த வார்த்தை அது சில வார்த்தைகளை பாருங்க நம்ம சொல்ல அதை போல்டா இல்லாட்டி கையை இப்படி சொல்லுவோம் சொல்லணும். அது அந்த வார்த்தை நீங்க அப்படி சொல்லிக்க அப்படி சோர்ந்து போய்க்க அந்த வார்த்தைக்கான பெருமதி இல்லாமல் போயிடும். சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இதுல அதுல எதுவுமே சொல்லுங்க. எந்த சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுத்தீரோ எந்த சர்ச் வந்து அவருக்கு கற்பித்து கொடுத்ததோ அந்த சர்ச்சில் நீ போகணும். சரியா? எந்த சர்ச் கற்பிக்கிறதோ இங்க கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு காசு அனுப்பக்கூடாது, ஏஞ்சல் டிவிக்கு காசு அனுப்பக்கூடாது. எந்த லோன் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பேங்க்ல அந்த அக்கௌண்ட் எல்லாம் கட்டணும். ஒரே பேங்க்ல நீங்க 2-3 அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கலாம். அப்ப எந்த அக்கௌண்ட்டுக்கு அவன் சொல்றானோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் காசு போடும். இந்த லோன் எடுக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் எல்லாம் காசு போடும். கவனமா கவனிங்க. அப்ப இங்க பெற்றுக்கொண்டு வேற இடத்துக்கு நீங்க அதை செய்யக்கூடாது. அந்த பக்தி வைராக்கியத்துல ஒரு பக்தி என்ன சொல்றது அந்த ஒரு உணர்வோட ஒரு பக்தி உணர்வோட கடவுளுக்காக ஏதோ செய்யறேன்னு அப்படி எல்லாம் செய்கிறாங்க. தவறாக செய்கிறாங்க. அங்கேயும் கொடுக்குறோம் இங்கேயும் கொடுக்குறோம். பாருங்க ஏழைகளுக்கு கொடுக்கறது வேற, ஏழைகளுக்கு கொடுக்கறது கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார். ஏழைகளுக்கு கொடுக்கறது வேற, தர்ம காரியங்கள் செய்கிறது வேற. இந்த எளியவர் இந்த சிறியவனிலே ஒருவனுக்கு எதை செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆகவே நீங்க உங்களை வீட்டுல நேரத்தை ஒதுக்கிக்கொண்டு ஆஸ்பத்திரியில் நிரம்ப பேர் குற்றீராவும் குரோயிராவும் இருக்கிறாங்க. குற்றீராவும் குரோயிராவும் இருக்கிறார். அதனால சொல்றேன் நல்ல சமாதியம் கதை சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் நல்ல சமாதியான இருந்து தேடி பார்த்து ஒரு பிஸ்கெட் பொட்டி ஒரு சின்ன லெமன் கப் பண்ணி கொடுக்கலாம், அல்லாட்டி ஒரு சின்ன ட்ரிங்க் பண்ணி கொடுக்கலாம், அல்லாட்டி அவனுக்கு ஆஸ்பத்திரி இல்லாத ஒரு குளிர்ச்சியை பண்ணி கொடுக்கலாம், அல்லாட்டி சமைக்கிறதுல ஒரு கொஞ்சம் போட்டு அவனுக்கு ஒரு பாசலை கட்டு அவன் சொல்றபடியா அவனுக்கே கொடுத்துடாங்க. அவள் இருப்பாள், புரியுதா? அவள் இருப்பாள். அப்ப அவளுக்கு கொடுக்கலாம். அப்ப கடவுள் மாத்திரம் சொல்ல இல்லை, பெருக சிறுக என்ன கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்,
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார்கள். இப்ப 2 Korinத்தியர் போங்க. 2 Korinத்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். மேலும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பான். அப்ப என்ன சொல்றாரு இங்க? விவசாய கடன் நான் சொல்றேன், விவசாய காரியம் நான் சொல்றேன். விதைக்கிற பணக்காரியம் பொருளாதாரத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வந்த இடத்துல தான் சொல்றேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான். ஆகவே புரோகின் சொல்றாரு, மனவிசனமா மன விருப்பம் இல்லாமல் இதை செய்யாது. கட்டாயமாகவும் இல்ல, மனவிசனமா விருப்பம் இல்லாமல் இதை செய்யாது. அதைத்தான் நம்ம சொல்றாரு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். வாய்ப்பாடு மாதிரி வந்துடக்கூடாது, நீங்க விளங்கிக் கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தாய் தகவல் புறக்கைங்க நீ இன்ன சாதி என்று சொல்லி தெரியல. ஆனா எல்லாருக்கும் சாதி தெரியுமா தெரியாது? சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு வைராகியம். ஆனா அவன் நீங்க யாரை புரிஞ்சு நினைக்கிறோம், அவன் ரத்தம் சரியா வந்துட்டுன்னா அந்த ரத்தத்தை ஏத்துவீங்க தானே. இன்னும் எல்லாம் நான் செஞ்ச ஊனவன் மாதிரி இருக்கிறீங்க, ஒன்றுமே தெரியாது, இதை பார்த்து புதுசாக சொல்றேன். அது மாதிரி இதுலயும் வைராக்கியம் பண்ணுங்க. தலை எழுத்து இது, நீ செழிப்பா என்று நீதிமான் தலை மேல சிரசின் மேல ஆசீர்வாதம், கத்தரை நம்புறவனோ செழிப்பா. இது எழுது, கத்தரை நம்புறவன் செழிப்பா, கத்தரை நம்புறவன் செழிப்பா, கத்தரை நம்புறவன் செழிப்பா. எனக்கு என்ன ஞாபகமா இருக்குது, அந்த கைவரியில் ஒரு சாமியார் இருக்கிறார். அந்த கோயிலை பார்த்த சாமியார். அவர் விசித்திரமான சாமியார். அவற்ற மகள் வந்து பிலிப்பைன்ஸில் போய் சிஸ்டராக இருக்கிறா, ஊழியர் வந்து ரோமாங்கத்தோடு சிஸ்டராக இருக்கிறார். அந்த சாமியாராக இருக்கு, அந்த பெரிய கோயிலுக்கு சாமியாராக இருக்கு. அப்போ அந்த ஆள் வந்து அண்டி மலேரியா அந்த ஆட்களுக்கு அடிச்சிடலாம். அண்டி மலேரியா அடித்து அந்த மருந்தை ஏதோ சுவாசிச்சுட்டு போயிடும். பாம்பு கடிச்சா ஆள் தானே சாகும். இந்த அளவுக்கு பாம்பு கடிச்சா பாம்பு சாகும். யோகுக்காக நான் சொல்லல, உண்மையை சொல்றேன். இந்த அளவுக்கு பாம்பு கடிச்சா அது எனக்கு இன்னும் நெத்தியில எழுதப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு பாம்பு கடிச்சா பாம்பு சாகும். அப்ப இந்த ஆண்டு எவ்வளவு விஷம் இருக்கு. தீமைக்கு எதுவா இல்லை, நன்மைக்கு எதுவா எடுத்துக்கொள்ளும். ஆகவே காரியம் நான் சொல்றதுல எல்லாம் அப்படியே பதிச்சுக்கொள்ளும், அப்படியே பதிச்சுக்கொள்ளும். அப்ப இவர்கள் விசுவாசியாதபடியால் அங்க போகாமல் என்ன செய்தார்கள்? அதை வாசிங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இப்ப நான் தசம காரியத்திலிருந்து இங்கால வந்துட்டேன், பிரசங்கத்துக்கு வந்துட்டேன். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் நான் சொல்ற வார்த்தையை விசுவாசம் இல்லாமல் கேட்டால் பிரயோஜனப்படவில்லை. அப்ப கேட்கிற வார்த்தையை கேட்கவும், வார்த்தையை செவி கொடுத்து கேட்டால் தான் ஒரு வெளிப்பாடு உண்டாகும், ஒரு வெளிச்சம் அடிக்கும். வெளிச்சம் அடித்தால் தான் அந்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். அந்த வார்த்தை சொல்றதின்படி எங்களோட வாழ்க்கையில நடக்கும் என்ற எண்ணங்கள் உருவாகும். விளங்கிட்டா? அப்ப அந்த வார்த்தை இவங்களுக்கு வரையாதபடியால் இவங்க போகவில்லை. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. என்ன 14ஆம் அதிகாரம் 1-2 எல்லாம் வாசித்து பாருங்க. அதுல இருந்து 22க்கு போய் பாருங்க. 10 முறை மாத்தினாங்க. என்ன ஆகுமா? ஏன் நான் இந்த வீடியோ செட் பண்ணாம நான் பேசுறேன்னா, எப்படியாவது வீடியோ கூட கொஞ்சம் பக்குவமா நெக்ஸிவாவை கதைக்கிற மாதிரி எல்லாம் கதைக்கிறாங்க. அப்ப எப்படியாவது இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை போட்டு அந்த வார்த்தையை திணிச்சு பக்தியுள்ள சனமா மாறி கர்த்தருக்கு பயன்படக்கூடிய ஜனம் வாழ்ற காலம் ஒரே ஒரு முறை தான் வாழ போறோம். கவனமா 2 தரம் 3 தரம் வாழ போறோம், ஒரே ஒரு தரம் வாழ போறோம். அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய காரியத்துக்கு பிரயோசனமான பிள்ளைகளா வாழ்ந்துட்டு போவோம். வாசி. என்னாகும்? 14ஆம் அதிகாரம் 1-2. யாரு? எகிப்தில இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அப்படியே வச்சுட்டு 3:9க்கு போங்க. 3:9 யாத்திரை 3:9. எகிப்தியர் அவர்களை படுத்துற துன்பத்தை பார்த்து அவர்களுடைய முனகல் சத்தம், கூக்குரல் சத்தம் என்னுடைய சந்ததியில வந்து எட்டியது.
அதுக்கு மேல என்ன சொன்னார்? பார்த்துக்கண்டு பரிதாபப்பட்டுகள் இருக்கையில இறங்கிய வந்துட்டு இருந்த ஜனத்தை மீட்க வேணும் என்று இறங்கி வந்த ரெண்டு இருக்கா? அந்த பிசாசுகளுடைய கைக்கு, அந்த அடிமத்தனத்தின் கைக்கு விடுதலையாக்கி அந்த தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அல்லாட்டி நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் கவனமா கவனிங்க. இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற இருக்கிற இல்ல, பாலும் தேனும் இருக்கிற இல்ல, ஓடுது. ஓடுமா பாலும் தேனும்? ஓட இந்த சென்ஸ் நாலேஜ் யோசிச்சு பாருங்க. பாலும் தேனும் ஓடுமா? இப்போ பாருங்க, மாத்தலை சைட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த தூர பயணமாக போகிற ஆக்கள் போய் பார்த்தீங்கன்னா, அக்கன்றி பக்கம் எல்லாம் போய் பார்ப்பீங்களா இருந்தால், பிலாப்பழம் ஒன்று சாப்பிட்றதா தெரியல, பிலாப்பழம் சாப்பிட்றதா தெரியல, அப்படியே பழுத்து அப்படியே கொட்டுது, அப்படியே விழுகுது, பழுத்து அப்படி விழுகுது. பிலாப்பழத்தில் என்ன வருகிறது? தேன் வருது. அப்ப மாடுகள் பசுமையான புல்லுகளை சாப்பிட்டு அந்த பாலை கறந்தெடுப்பார். எத்தனையோ பேர் பால் கறக்குது, மாடுகளை விட்டுருவாங்க, மேய்ச்சலுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா பால் எக்கச்சக்கமா இருக்குது, என்னத்துக்கு பாலை விலைக்கு வேண்டாத ஆட்கள் இருக்கிற ஊர்ல பாலை கொள்வனம் செய்யாமல் கிடக்கிற இடத்துல பால் இருந்தா என்ன நடக்கும்? ஏதோ ஒரு மாடோ ஒரு ஆடோ பிடிச்சி கறந்து போட்டு மிச்சத்தை எல்லாம் விட்டுருவாங்க. குட்டிக்கு கொடுக்கட்டும், அதை கொடுக்கட்டும், கொடுப்பாங்களா கொடுக்கும். அப்படி இந்த இடத்துல புற்களை, பசுமையான புல்தரையில மேய்ச்சலை காட்டுற மேய்ப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. காட்டின இடத்துல அந்த மாடுகள் போய் மலைகளும் குன்றுகளுமான தேசத்துல படுத்திருக்கிற நேரத்துல அப்படியே மடியால சுறுசுறு ஓடுதான் ஓடைங்க. அதைத்தான் சொல்றார், பாலும் தேனும் நிக்கிற தேசம் இல்ல, இருக்கிற தேசம் இல்ல, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு இவர்களை கூட்டிட்டு போ. அந்த கிரேப்ஸ் எந்த அளவுல இருக்குது? தர்பூசணி அளவுல இருக்கு கிரேப்ஸ். அந்த தர்பூசணி அளவு கிரேப்ஸ் எடுங்காம விட்டா என்ன நடக்கும்? நாங்க அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி இந்த தகர வேலிகள், இந்த சுவர் வேலிகள் இல்ல. அங்கத்திய வேலி என்ன? வேலி கிராமப்புறத்துல போய் பாருங்க, என்ன வேலி போடுறாங்க? பூக்கொடிகள். அந்த பூக்கொடியா சில நாமிக்காட்டுடைய பூவாலேயே வேலியாக்கியிருப்பாங்க, பூ மரங்களால வேலியாக்கியிருப்பாங்க. நாங்க கிராமத்துக்கு போய் பார்த்தோம்னா கிழுவத்தடிகளால வேலியாக்கியிருப்பாங்க. அங்க என்ன கிடைக்குதோ அதாலேயே வேலியாக்கிடுவாங்க. விளங்கிட்டா? அதே மாதிரி இந்த பாலந்தேன் ஓடுற தேசத்துல திராட்சை கொடி தான் வேலியாயிருக்கு, திராட்சை கொடி. அப்ப அந்த அவன் பிழையாம ஏத்தின கழுத போய் சுவரோட உறைஞ்சிட்டு, அந்த சுவர் என்ன சுவர் என்று பார்த்தீங்களா? இதுதான் திராட்சை கொடி சுவராயிருக்கு. புரியுதா? அப்போ பழத்ததை எடுங்காம விட்டா தேன் ஓடுமா? ஓடாத? தேன் ஓடும். அப்படிப்பட்ட நகரத்துக்கு, அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் தேவன் இறங்கி வந்து இவர்களை வந்தா, இவர்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க சொன்ன தேவன் சொன்னார், அந்த தேசத்தை கொடுத்துட்டு நீங்க போய் குடியிருப்பீங்கன்னு சொல்லி அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்தவங்க சொன்ன கதையை கேட்டுட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வாசிக்கணும், எல்லாருமே வாசிக்கணும். கலந்துகிட்டு வாசி, காமலும் வாசிக்க வசதியா இருந்தா உள்ள இல்லாடி வாசிக்கணும். இல்ல உனக்கு வாசிக்க தெரியாதா? நீ உரையியல் எல்லாம் படிச்சேன்னு சொன்னா அப்புறம் என்ன? நான் இந்த கேமராவை போடாம இருக்கிறது இப்படி எல்லாம் கதைக்கிறதுக்காக சும்மா பதவி. வேற எல்லாம் நல்ல வீராபுரம் எழுப்பி கதைப்பீங்க. பார்த்தா கடவுள் இவ்வளவு இது கட்டிக்காரியா வேதம் வாசிக்கிறது. அதான் சனிக்கிழமையிலிருந்து, இந்த திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை ஓட்டம் ஓட்டம். என்னத்துக்கு போடுறாய்? உழைப்பு உழைப்பு உழைப்பு. என்ன அதோட நோக்கம்? என்ன? பணம் சம்பாதி. அதைத்தான் நான் சொல்லித்தாரு. பணம் எப்படி இலவா சம்பாதிக்கிறதுக்கான வழி. பணம் கடவுளுடைய அனுகூலம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோட அவர் வேதனை நீ அப்படி போயினா தான் உழைக்கலாம், எப்படி போனா உழைக்கலாம்ன்றதை நான் சொல்லிட்டதே இல்லை. பாலந்தேனும் இருக்கிற தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகல, பாலந்தேனும் ஓடுற தேசத்துக்கு எப்படி போகலாம்ன்றதை சொல்லி தந்துக்கணும். அப்ப இந்த வேயை கேட்டுட்டா, இந்த வழிய முறைகளை கேட்டுட்டா நாங்க இலகுவா எளிதாய் சுதந்திரிச்சு கொள்ளலாம், அந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரிச்சு கொள்ளலாம். பாசி அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அந்த
முழுதும் இந்த அவிசுவாச கதையை கதைச்சது நிமித்தம் ஜனங்கள் ஓயாமல் முழுவதும் அழுது கண்டிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்துப்போனோம். எகிப்து தேசத்துல நெகட்டிவா பேசுறாங்க. எகிப்து தேசத்துல அந்த அடிமையா இருந்து வயிற்றுக்கு கைக்கும் வயிற்றுக்கு எப்படி சொல்றேன் வயிற்றுக்கு அப்ப இப்படி வாழ்ந்த இடத்துக்கு போனா நிலமா இருக்கும். உண்ட கதையை கேட்டு நான் வந்தனே, உண்ட கதையை கேட்டு வந்து இப்படி போயிட்டோம். வாசிச்சு முடியும். நல்லமா இருக்கும். செத்து போயிருக்கலாம் ஐயா எகிப்து தேசத்துல. பரவாயில்ல, அங்க சாவன் இங்க சாவன்டா. இங்க சாவன் மோசஸ் சொன்ன நல்ல கதையை கேட்டு இந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டா இனி சாவன். அங்க செத்தா நல்ல, அங்க சாப்பிட வச்சாங்க, இங்க சாப்பிட்டு சாவன். சாப்பிட்டு சாவன். அப்ப 22ஆம் வசனத்துல பாருங்க, 19 மாத்திரம். என் மகிமையை நான் செய்த கிரேப்ஸ், நான் உண்டாக்கின கிரேப்ஸை பார்த்துட்டாய். நான் உண்டாக்கின மலைச்சாரல் இருந்த தண்ணியோட பார்த்துட்டாய். நான் உண்டாக்கின செங்கடலை பிளந்து கூட்டிக்கிட்டு போனதை பார்த்துட்டாய். நான் உன்னை அனுதினமும் போஷிக்கிற வழிமுறைகளை பார்த்துட்டாய். நான் மண்ணாவை அனுப்பி போஷிக்கிறேன். அது 6 நாள் வரை சேர்ந்துச்சு. 7ஆம் நாளுக்கும் வேலை செய்யாமல் கொடுக்குறேன் சாப்பாடு. அதையெல்லாம் பார்த்த நீ நான் எகிப்திலே அவனுக்கு 10 வாதை உண்டாக்கி அந்த அடையாளத்தை கண்ட நீ வனாந்திரத்துல தூதர்கள் உண்ணுற உணவால உன்னை போஷித்ததையும் கண்ட நீ நான் இப்ப கத்துறேனே, நான் கத்துறேன், இதுக்கு செவி கொடாமல் இந்திய நாள்லாம் வேலைக்கு போவாங்க. ஆனா இந்திய நாள்ல உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நான் 140 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்தது. என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை பார்த்துட்டீங்க. பரீட்சை 10 முறை இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது. பரீட்சை பார்க்கிறோம் ஒரு தடம் காணவே மாட்டார்கள். விசுவாசிக்காண்டி காணவே மாட்டார்கள். 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் காணானில விழுந்து 31 லட்சம் செத்தே போயிட்டாங்க. அந்த 31 லட்சம் பேர்ல 2 பேர் அவங்களோட வயசுள்ள யோசுவாவும் காலேபும் மாத்திரம் தான் அந்த தேசத்துக்கு வந்தாங்க. புரியுதா நான் பேசுறது? புரியுதா? அப்ப அதுதான் அவர்கள் போகாததுக்கு காரணம் இந்த அவிசுவாசமான கதைகள். இப்படி ஆகுமா? பாஸ்டர் சொல்றபடி ஆகுமா? பாஸ்டர் சொல்றபடி நடக்குமா? பேதரோட படவை சொல்லி நடக்கக்கூடாத நேரத்திலே ஒரு சுப்பன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில மீன் பிடிக்க பண்ண. அதால பேது ஆச்சரியப்பட்ட, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். அந்த உணர்வை என்ன கொடுத்தது? நடக்கக்கூடாத நேரத்தில் நடந்தது. ஒரு 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 ஷாட்ல அது என்ன சொல்றது? ஒரே செயற்பாட்டில் ஒரே நேரத்தில் பலகிழியத்தக்கதாக, படகு ஆளத்தக்கதாக, கூட்டாளிகளுடைய படகு ஆளத்தக்கதாக மீன் பிடிச்சு பிரமிக்கப்படினார். 2வது காரணம், பட்ட பகலில் கலிலேயா கடல் வெள்ளையா இருக்கும். அந்த கடலில் மீன்களுக்கெல்லாம் பல தெரியும். அந்த மீனை கர்த்தருடைய ஆசீர்வாதம் அழைத்து வந்து வலையில ஏற்றப்பட்டுச்சு. 2வது ஆச்சரியம். 3வது ஆச்சரியம், இரவு முழுவதும் பாடுபட்டாங்க. இரவு நேரத்துல இருந்து அடுத்த நாள் மட்டும் இரவு முழுவதும் பாடுபட்டாங்க. பிடிக்க இல்லை. அவ்வளவு படாத பாடுபட்டாங்க, படு வேதனைப்பட்டாங்க, பிரசவ வேதனைப்படுகிற மாதிரி சொல்லப்பட்டது. அப்படியெல்லாம் பட்டு மீன் பிடிக்கல. சும்மா போய் போட்டு ஒரு பிரயாசமும் இல்லாமல் இவ்வளவு மீனை பிடிச்சிருந்தது ஆச்சரியம். இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை இருக்காது. இந்த 5 புலப்படாத வழிகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றதுக்காக தான் பிரசங்கப்படி. புரியுதா? அப்ப நீங்க இந்த அவங்க பேசுன மாதிரி இந்த அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. வார்த்தைகளை நீங்க ஒரு தோல்வியடைந்த கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. ஒரு தோல்வியடைந்த கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பிட்டா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். அந்த தேசம் எப்படிப்பட்டது? இவங்க போற தேசம் உபாகம் 8ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவார். அது பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற
இல்லாமல், தாழ்ச்சியே இல்லாமல், குறைவே இல்லாமல் சாப்பிடக்கூடிய தேசம். ஒன்றுமே குறைவுபடாது, வாக்கியம் காக்கியம் இருக்காது, ஒன்றுமே எல்லாம் மிஞ்ச மிஞ்ச, எல்லாம் போதுமானது அதிகமா. 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்த நேரத்தில் 5000 புருஷர் 15000 பிள்ளைகளும் பெண்களும் 20000 பேருக்கு கொடுத்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக பண்ணின தேவன் 20000 பேருக்கு போஷிச்சு 12 கூட நிரம்ப. அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட தேவன். உனக்கு தாழ்ச்சி இருக்காது, குறைவு இருக்காது. வாசிங்க, கல்லு நீ பார்க்கிற கல்லெல்லாம் இரும்பா இருக்கு. செம்பு வெட்டி எடுக்கப்பட நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும். நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும். நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள. இப்ப பாருங்க, இது பாருங்க, இந்த இப்ப சொல்றத நீங்க மனதார ஏற்றுக்கொள்வீங்களா? அப்படித்தான் ஒரு தேசம் இருக்க மாட்டது, மனதார ஏற்றுக்கொள்வீங்களா? இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்குதா, இயற்கையா இருக்குதா? நீங்க இயற்கைக்கு என்ன சொல்றா? அவனுக்கு அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, உனக்கு அது சாதாரணம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல அது உனக்கு விசுவாசிக்கிற உனக்கு சாதாரணம் என்று சொல்றோம். அவனுக்கு சுப்பநேச்சுரல், உனக்கு சாதாரண நேச்சுரல். எவ்வளவு ஆச்சரியமா! இந்த சுப்பநேச்சுரல் எல்லாம் உனக்கு சாதாரணமா கிடைக்கிறதா போயிருக்கும். அப்படிப்பட்டது இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இயல்பா நடக்கிற காரியமா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை சோதனைக்கும். நீங்க கொஞ்சம் வெள்ளன 10-28 ஆயிடுச்சு, அவசரப்படுவீங்க போறது வெள்ளனப்படணும். நீங்களும் கொஞ்சம் சந்தை கூட டைமுக்குள்ள முடிக்கணும். எல்லாத்தையும் சொல்லி இப்ப என்ன தரீங்க 11:46. எப்படி பிரசங்கத்தை சொல்றது? கொஞ்சம் வெள்ளன வரும். நான் ஜீவனை கொடுத்து உங்களுக்காக பேசிக்கின்றேன். அப்ப இப்படி அப்ப விசுவாசியாததுக்கு காரணம் என்னன்னா, கடவுள் சொல்றதை நம்புறீங்க, கடவுளோட வார்த்தை சொல்றதை நம்புறீங்க இல்ல. வெறுமனே குப்பை ஒரு பேக்கப் போட்டுக்கொண்டு காசு இல்லாம ஊழியத்துக்கு போறதா விசுவாச ஊழியம் இல்லை. தேவனையும் தேவண்ட வார்த்தையை நம்புறதா விசுவாச ஊழியம். தேவண்ட வார்த்தையை நான் பேசுகின்றேன். விளங்கிட்டா? அப்ப ஊரங்கிற கல்லையருடைய இப்ப பிரசங்கத்துக்கு அடுத்த பக்கத்து போறோம். இது இப்ப புதிய ஏற்பாடு சொல்ல பழைய ஏற்பாடு. ஊரங்கிற கல்லையருடைய தேசத்துல இருந்து ஆபிரகாம தேவன் வேறு பிடிச்சு கொண்டு வந்தார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12. உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு